உங்களை சந்திக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி தான் டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ 100 அண்ணனோட வண்டி. ஆனால் எனக்கு இந்த வண்டி வந்தது இந்த அண்ணன் மூலியமாக தான். ஏன்னா இந்த அண்ணன் தான் இந்த அண்ணன்ட்ட சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஃபாலோ பண்ணி கேரேஜ் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ரொம்பவே நான் டைம் எடுத்திருந்தேன், டைம் எடுக்காமல் இல்லை. அதுக்குண்டான ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு இவர்கிட்டையும் கேட்போம், இந்த அண்ணன்ட்டையும் கேட்போம். ஏன்னா 2 பேரும் வண்டியை பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த அண்ணன்ட்ட கேட்டுக்குவோம். ஏன்னா இந்த அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வண்டியை கொண்டு வந்தாங்க. இவங்க வெறும் ஆன்லைனில் ஃபோட்டோவை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வண்டியை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னை ஃபாலோ பண்ணி கேரேஜுக்கு வந்து விட்டது இந்த அண்ணன் தான். ஆனால் எப்படி இருக்குது? நான் நேராக வந்து பார்த்தோன்னே வண்டி ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் எந்த ஒரு இன்புட் நாங்கள் கொடுத்தது அவர் எடுத்துக்கல. அவரோட பெஸ்ட்டு அவர் கொடுத்தாரு. வண்டி சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஓகேண்ணா. இன்னும் இப்படியே விட்டுற மாட்டேன். ஏன்னா இந்த அண்ணன்ட்ட ரொம்ப கேள்வி இருக்குது. உங்களுக்கே தெரியும் நான் எப்படி தொட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு. ஒரு கஸ்டமராக நான் இந்த அண்ணன் என்னை ஒரு மெக்கானிக்காக என்ன பார்க்கல, நானும் அவரை ஒரு கஸ்டமராக பார்க்கல. நம்ம ஃபேமிலியில் எப்படி இருந்தால் எப்படி இருப்போமோ அது மாதிரி தான் இந்த அண்ணன் பழகுனது. ஏன்னா கால் பண்ணாங்க, நான் எடுக்காமல் இருந்தேன். அப்புறம் என்னோடய சுச்சுவேஷன் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க புரிஞ்சுக்கிட்டனால இவங்க கன்வெர்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அண்ணன் வெறும் வண்டி எடுக்கும் போது மட்டும் அந்த எல்லாம் முடிஞ்சின்னு வீடியோ காலில் மட்டும்தானே பார்த்தீங்க. வீடியோ காலில் மட்டும் பேசிவிட்டு அதோட சரி ஓகே நான் வந்துடுறேன் துபாயிலேருந்து. துபாயா சிங்கப்பூர் சாரி வண்டி எடுக்கிறதுக்காகவே வந்திருக்காரு. ஆக்சுவலி நேராக வந்திருக்காரு. நைட்டு வண்டி இது டிக்கெட் போட்டு மார்னிங் வந்துட்டார். இப்போ அதில் இன்னொன்று என்னமா, நம்ம எல்லாருமே ஊருக்கு போனால் சும்மானாலும் ஒரு கட்டப்பையோ இல்லை ஒரு தோல் பேக்கோ எடுத்துகிட்டு வருவான். அண்ணன் கேட்டால் இந்த கோட்டு மட்டும்தான் போட்டு வந்திருக்கேன்றாரு. அண்ணன் எப்படி வண்டி எடுக்கிறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு. நைட்டு 10 மணிக்கு டிக்கெட்டை போட்டு 1 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போய் 4 மணிக்கு எடுத்து இங்கே வந்துருச்சிங்க. ஏன்னா வண்டி வந்து இப்போ எங்கே போகுதுன்னா கும்பகோணத்துக்கு வண்டி கொண்டு போகிறாங்க. ஆனால் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்கன்னு நான் சும்மா கேட்டேன். எதுக்குப்பா லக்கேஜ் எடுத்துட்டு வரணும், இந்த இருக்கு பாருப்பா அப்படின்றாரு. அண்ணா என்னண்ணா அப்படின்னு நானே ஒரு ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது புது வண்டி, ரீஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அதனால் அண்ணன்ட்ட சொன்னோம் குட்டியான தான் போட்டு அனுப்ப போகிறேன். சரிங்களா, நீங்கள் அங்கே போய் ஓட்டிக்கோங்க, எப்படினாலும் ஓட்டிக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து லாங் போகிறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. சரிங்களா அண்ணா, பழைய வண்டியாக வந்துச்சு. இவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சொன்னீங்க. பட்டு நாங்கள் சொன்ன இன்புட் எதுவும் எடுக்கலை. இருக்கிறது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. எடுக்கலைன்னா புரியலைண்ணா, ஏதாவது சொல்லிட போகிறாங்கண்ணா கீழே வந்து கமெண்ட்டில். இல்லை சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் ஆக்சுவலி. சரிண்ணா. அது நம்ம சொன்னதை விட அதோட பெஸ்ட்டாக இருக்கு. எப்படி எக்ஸ்ட்ரா போட்டு பெரிய எக்ஸ்ட்ராவா பயங்கர சர்ப்ரைஸ் கொடுக்கலாமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உண்மையிலே வர ஐடியாவே கிடையாது. ஆக்சுவலாக இவ்வளோ எடுக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அந்த சத்தையில தூக்க விடலை. அதனாலவே ஆஃபீஸில் பொய்ய சொல்லிட்டு கிளம்பி வந்துச்சு. 2 நாள் லீவை போட்டு. ஓகேண்ணா. சரி, வண்டி இப்போ அன்பாஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து வண்டியை காட்டிட்டு அதில் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கேன்னு அண்ணனுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் கொஞ்சம் இவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்துருப்பீங்க, இந்த டிசைன் தான். நிறைய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் இந்த டிசைன் மட்டும் டேங்கோடு இருந்த வீடியோலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து தான் அண்ணன் வந்து இந்த அண்ணன்ட்ட சொன்னாங்க. அப்புறம் நம்ம வந்து இதை ஒர்க் பண்ண தொடங்கினோம். ஸோ வெறும் டேங்க் சீல்டோட கலர் மட்டும்தான் நான் சொன்னீங்க. டேங்க் சீல்டோட கலர் மட்டும்தான் சொன்னாங்க. மித்த எல்லாமே நம்மளே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்டதெல்லாம் என்னன்னா, ஏன்னா கேட்டது மெயின் தான். ஏன்னா நீங்கள் வரும்போதே எனக்கு இது மாதிரி வேணும்னு ஒரு இந்த டேங்கை மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சேன், இந்த மாதிரி வேணுட்டு. அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. அதுக்கு எடுத்தது ஆஃப் ரோட் டயர் கேட்டேன். அதுவும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது மாதிரி ஆர்பிஎம் மீட்ரு, டயங்கில் இது ஃப்ரண்ட் மர்க்காடு, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. மெயினாக கேட்டது வந்து தம்பி பக்கத்தில் வந்து கேட்டேன், இந்த சிங்கம் ஃப்ரெண்டு மக்களில் எனக்கு இந்த சிங்கம் வேணும். அதே மாதிரி டேங்கில் வந்து அவங்களோட விபிஎஸ் அவங்களோட ஃபேமிலியோட பேர் போட சொன்னாங்க. அதுவுமே போட்டு அதுக்கு மேலே கிரீடாவும் போட்டாச்சு. அதே மாதிரி இது மர்க்காட் டிசைன்லாம் நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நீங்களே உங்களோட இதில் செஞ்சுட்டீங்க. பிளாக் காம்பினேஷன் சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு வேலை பார்க்குறோன்னா வெறும் நீங்கள் இது மட்டும் தானே கொடுத்துருக்கீங்க. அப்போ நம்ம வர்றதுக்கு அவுட்புட் வர்றதுக்கு அதுவுமே நம்ம ஒர்க் பண்ணோம். நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணுறோம், பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம். அது காட்டியும் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதை நான் உள்வாங்கினா தான் வேலை செய்ய முடியும். மாதிரி இந்த ஹெட்லைட்டு எல்லாமே நான் எதுவும் சொல்லலாம் இல்லை, எல்லாமே நீங்களே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. சூப்பரு. அது பெயிண்ட்டு கீழே பிளாக்லாம் உங்கள் சாய்ஸ் தான். நான் இது டேங்க் மட்டும் தான் என்னோடய சாய்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிட்டேன்,
எப்படி வந்தால் தரமாக வருமோ அதை மாதிரி பண்ணிக்கிட்டு அதை மாதிரி வெளியே வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கீங்க. சூப்பர்ண்ணா. ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹாப்பி. அது என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ஒர்க்கும் சரி அதோட அவுட்புட்டும் சரி. இந்த வண்டியை கொண்டு வந்ததே வந்து ஒரு பெரிய போராட்ட வண்டி தான் கொண்டு வந்தான். பார்சலில் நான் எது போட்டு விட்டு எடுத்த உடனே வண்டி பொத்துக்கிட்டு டீசல்லாம் ஊற்றி. இல்லைண்ணா அவருக்கு உண்மைக்கே நீங்க ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாசமா என்ன வந்து வருவாரு, என்னண்ணா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம் ஒர்க் இருக்குன்னு சொல்லுவோம், அப்புறம் என்ன பண்ணுவாரு, அண்ணா வண்டிக்கு வந்துருச்சுண்ணா நீங்க சொல்லுங்க நான் எடுத்துட்டு வந்து தந்துடுறேன்னான்னு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு தான் அண்ணன் வண்டியை கொண்டு வர சொன்னோம். எடுத்துட்டு வரும்போது நான் ஓட்டிட்டு போயிருந்தேன், ஓட்டவே முடியலையே வண்டியை. இல்ல அதுக்கப்புறமா திருப்பி டாடா ஏஸ்ல போட்டு அதுக்கு எடுத்து உண்மையிலேயே என்னோட வண்டிங்கிற மாதிரியே தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு சேஸை தவிர எல்லாமே புதுசு நினைக்கிறேன் பண்ணிருக்கேன். நல்லா டோட்டலா மாத்திட்டீங்க. ஆனா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஒரு பழைய வண்டியை கொடுத்த மாதிரி சொல்லி ஏதோ புது வண்டி எடுக்க போறேன். புது வண்டி தான், வேற லெவல்ல இருக்குது. உண்மையிலே தரமா செஞ்சிருக்கீங்க. ஒரு இந்த ஒர்க்கு வந்து கண்டிப்பா. இந்த வண்டியில மெயினா நான் 2-3 விஷயம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இதுல வந்து சைலன்சர் வந்து சுத்தமா செட் ஆகலைண்ணா. சைலன்சர் உள்ள கட் ஆயிருந்துச்சுன்னா சைலன்சர் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கிளாடிட்டா டிஸ்க் கொடுத்துருக்கேன். இந்த கிளாடிட்டா டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த அப்பு எல்லாமே செகண்ட்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். சென்டரில் இருக்கிற அப்பு, டிஸ்க் பிளேட்டு, இந்த கேலிபரு இதெல்லாம் புதுசு தானே, ஒரிஜினல் பார்ட்ஸு. இந்த 2 லெக்கு மட்டும் நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்து தான் நம்ம அதை ரெடி பண்ணி தான் போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து இப்படி புதுசு கிடைக்காது. இது வந்து அப்போ கிளாடிட்டர் வந்துச்சுல்ல, அந்த வண்டியில் வந்ததோட நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஜெனுன் இது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் இருக்கும், எஸ்டாடிங்கிற பேரோட இருக்கும். ஸோ அதனால டேங்குமே நம்ம நியூ தானே கொடுத்தோம். டேங்கு சீல்டு எல்லாமே நியூனா. கேஸ் வந்து இந்த ஆர்பிஎம் கேஸ்க்காக நம்ம 6 ஸ்பீடோட கேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே கீழே எம்மகான்னு எழுதிருக்குல்ல ஒயிட் கலர், அண்ணன் எழுதியே ஆகணும் அப்படின்னாரு, எழுதி கொடுத்தா. ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒரு பண்ணும்போது அங்கேருந்து நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரே டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அங்கே ஹோண்டா யூஸ் பண்ணுறேன். அந்த ஹோண்டாவில் வந்து அந்த ஹைலைட் பண்ணி ரெட்ல இருக்கும். அது எட்டக்கேந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி இதை போட்டு அது எல்லாத்துலேயும் நீங்கள் சொன்னதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம். இல்லை தலைவரே, இல்லைண்ணா இப்படி போட்டால் தானே நல்லா இருக்கு, இப்படி போட்டால் தானே சரி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு. ஆனால் இது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். சக்கரை இதை மட்டும் நீ விட்டுறாத, அதை எம்மகாங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ உண்மையிலே அதுவும் நல்லா இருக்குது, சூப்பர். ஆனால் நான் 2 சொன்னேன், இல்லைண்ணா ஒயிட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒயிட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து அமௌண்ட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணலை, நீங்கள் வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க. அது ரொம்ப சந்தோஷம். மற்றவங்க மாதிரி எல்லா வண்டியும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தப்பான கமிட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப ஜென்யூனாக இருக்கீங்க. ஆக்சுவலி அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. உண்மைக்கு தான். நானும் நிறையா ஃபோன் எடுக்கலைண்ணா. எடுக்காத ரீசன் என்னென்னா, ஒரு வண்டிக்கு பேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணும்போது எவ்வளோ நாள் பேர்ஸ் இல்லாமல் நின்றுருக்கும். பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருக்கும், எல்லாமே இவங்க புதுசாக போட்டிருக்க மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு வண்டியை கொடுத்த பிறகு அந்த நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் என்னை வந்து கேட்கும்போது ஒரு நான் காட்டும்போது கிளச்சுக்குள்ளே இருக்கிற சின்ன பின்னாக இருக்கட்டும் எல்லாமே என்ன மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அதனால தான் நான் எல்லாருக்கும் டிலே ஆகிற ரீசன். மற்றபடி நான் என்னென்னா, காசு பணம் 2வதுண்ணா, எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாண்ணா. ஆனால் வண்டி தரமாக செஞ்சு கொடுத்தோமா. அதே மாதிரி நான் இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டிருக்கேன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது. நம்ம ஆயில் போட்டு ஓட்டுறதா இருக்கட்டும், வண்டி நைட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெட்லைட், அது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஏன்னா நீங்களும் இதே ஃபீல்டில் தான் இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு பெருசாக நான் சொல்லலைண்ணா. ஆனால் யார் ரெடி பண்ணாலும், நானுன்னு இல்லை, எங்கே ரெடி பண்ணாலும் எங்களோட பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% 60% தான். மித்தி ஒரு 40% உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த வண்டியை துடைக்கிறதா இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட பீட்ஸ் வந்து கேட்கலாம். வண்டியோட பீட் சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஸோ அண்ணா 2 பேரும் சொன்ன ஆனஸ்டியான ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதை பார்த்து வண்டி ரெடி பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ என்ன ட்ரை பண்ணுறதோட பக்கத்தில் உங்கள் மெக்கானிக் சைட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க முடியலை, இல்லை பண்ண முடியாது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்படி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒரு 2 மந்த் ஆகும். முடிச்ச பிறகு தான் நம்ம வண்டி எடுக்க முடியும். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.